ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை வர்சஸ் கேகேஆர். நேற்று மேட்ச் தெரிஞ்சிருக்கோம், ரிவ்யூ போட்டோம். செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி பார்க்காதவங்க பாருங்கள். போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னோம் கிடக்கணும்னு சொல்லிவிடுவோம். ஸ்ரேயஸ் ஐயர் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து வின்னிங் கேப்டன், இதனால் அவரை முதல்ல சொல்கிறேன். ஹார்திக் அப்புறம் வரேன். ஸ்ரேயஸ் ஐயர் கேட்டாங்க, என்னப்பா நல்லா ஜெயிச்சிட்டிங்க, பிறகு 12 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கீங்க இங்கே எப்படி அப்படின்னாங்க. எனக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 12 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இங்கே ஜெயிச்சிருக்கோன்னு. நைஸ் ஃபீலிங். பட் அதை செரிஷ் பண்ணுறது எங்களுக்கு டைம் இல்லை. உடனே நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு அதான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதை நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னு. அப்புறம் முக்கியமான கேள்வி, மனிஷ் பாண்டே இம்பாக்டாக அமிச்சு ஏன் அப்படி என்ன எப்படி திடீர்னு இந்த டோர்னமெண்ட் விளையாடவே இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு எப்படின்னு நம்ம சொன்னார். ஹி ஹெல்ப் த கேம் வெரி வெல். ஆனால் மனிஷ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காமிச்சார். அந்த இடத்துல 59/5. அதுக்கப்புறம் மேட்சே இல்லை, எங்கேருந்து இம்பாக்ட். அதனால தான் நாங்கள் அவர் அமிச்சோம், பேட்டிங் வேணும் எப்படியாவது 140 150 எடுங்கன்னு. பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் வித் வெங்கடேஷ் ஐயர். பிச்சை கரெக்டாக அனலைஸ் பண்ணி விளையாண்டாங்க. அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம். வெரி வெல், குட் பர்ஃபார்மன்ஸ். வெங்கடேஷ் ஐயரான ரெகுலர் விளையாடுறாரு. மனிஷ் பாண்டே பண்ணது தான் ஃபென்டாஸ்டிக்காக போட்டது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு. டியூவை பற்றி கேட்டாங்க, சொல்லுங்கன்னு. ஆமாம், டியூ இருக்கும் தான், என்ன பண்ணுறது. அண்ட் அந்த டியூவில் எப்படி போகணுன்னு உங்களுக்கு ரியல் அவர் சொன்னார். எக்ஸாம்பிள் வேணுமா, இந்த மேட்சை பாருங்கள். சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி எப்படி போட்டாங்க. ஸ்பாட் ஆன் டு த பிச். கரெக்டாக பிச்சில் எந்த இடத்துல போடணும், பால் போகிறதுக்கு முன்னாடி வைப் பண்ணிவிட்டு அவங்க போடும்போது பிச்சு ஃப்ளாட் பிச்சில் நீங்கள் வந்து டியூ இருக்குன்னா என்ன எப்படி போட்டாங்க முன்ன அவர் கேட்குறாரு. 4 விக்கெட் அவங்களால தான் ஜெயிச்சோம். மெயின் விக்கெட்டை போலர்ஸ் வின் டோர்னமெண்ட்ஸ் 4 மெயின் விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் ஸ்பின்னருங்க. கம்மி ரன், 8 ஓவரில் 42 ரன்னு. அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச். அதனால புகழ்ந்து அது ரொம்ப கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த மாதிரி இடத்துல அவர் சொன்னதை. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃப்ளோ ஆஃப் பேட். வெங்கடேஷோட பேட்டிங் பற்றி சொல்லணுங்க சொன்னார். ரொம்ப நல்லா பிரமாதமாக. ஈ கேன் சேஞ்ச் த மேட்ச் எனி மொமெண்ட், எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாரு. அவர் விளையாடுனது இல்லாமல் மனிஷ் பாண்டே அனுப்பிச்சு கொண்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் வெங்கடேஷ் ஐயர் இன்டர்வியூலேயே சொன்னார் நேற்று, நான் மனிஷ் பாண்டே என்னை கைட் பண்ணிட்டு இருந்தார், ஏன்னா அவர் சீனியர் மோஸ்ட்டில் அவர் என்ன ஐடியா கேட்டுட்டு இருந்தேன்னு பர்ஃபார்மன்ஸ் அவர் சொன்னார். இதுதான் ஒரு டீம் கேமு, ஒரு என்வாயர்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். ரைட், இதை விட்டுருவான், நம்ம ஆளுக்கு வந்துடுவான். இவர் என்ன சொன்னார் கேட்பீங்க. ஹார்திக் பாண்டியா கேட்டாங்க. அப்புறம் ஹார்திக், டஃப் லக், ஹார்ட் ஈவினிங், டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம் தான், ஹார்ட் லக், எங்கே தோற்றிங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நாங்கள் வி டிடன்ட் கெட் பார்ட்னர்ஷிப், எங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பே வரல, அதான் தோத்துட்டோன்றார். அதான் தெரியுதா ஏன் தானே கேள்வி. அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, நீ ஒரு 16வது ஓவர்லேருந்து தலையை குனிஞ்சு தான் உட்காந்துருந்தார். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்போதும் போய் சிரிச்சிட்டு பேசிட்டு இருப்பார், சேர்க்க தெரியுமா ஹார்திக். இவரு கூட போலாடு கூட எல்லாம் உட்காந்து போலாடே கோவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பக்கம் போல தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். வருத்தமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த கேம், ரெஸ்பெக்ட் த கிரிக்கெட் மே. அது பாருங்கள், இட் வில் ஹிட் யூ ஹார்ட். சோகமாக அதை கேட்டார். ஒன்று தலையெல்லாம் கொஞ்சம் உட்காந்துருந்திய, கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு, எப்படி ஃபீல் பண்ண. அதுவும் 2 ஃபுல் டாஸில் போய் அவுட் ஆகிட்டிங்களப்பா அப்படின்னு அது வேறு நைஸாக கேட்டார். ஃபுல் டாஸில் தூக்கி வெளில அடிக்க வேண்டிய பால் 6, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பதில் சொன்னார், நாட் எக்ஸாக்ட்லி, இது டஃப் கொஸ்டின் டு ஆன்சர் இந்த கேள்வியை, ஃபுல் டாஸில் அவுட் ஆனது. பட் இப்போ நான் சொல்ல மாட்டேன், நான் இப்போ சொல்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃப்ராங்காக சொன்னார். அப்புறம் கேள்வி கேட்டாங்க, 170 கெட்டபிள் தானே, எப்படி சுச்சுவேஷன் அக்சஸ் பண்ணி எப்படி உன் பேட்டிங் ஆர்டரை கொண்டு போனீங்கன்னு. எங்கள் போலில் ரொம்ப பிரமாதமாக போலிங் போட்டாங்க. அவங்கள 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது ஓகே, ஏன் நீ பேட்டிங் பண்ணலன்னு தானே கேட்குறாங்க. விக்கெட்டு நல்லா பெட்டராக ஆகிடுச்சு. நாங்கள் விளையாடும் போதே நாங்கள் போலிங் போடும்போது டியூ வந்துருச்சுன்னாரு. இவர் போலிங், அதாவது பியூ சாவ்லா போடும்போதே டியூ வந்துருந்துன்னா இது என்னோட கேள்வி. செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் நிறையா தானே வந்துருக்கணும். பியூ சாவ்லா போலிங் போடும்போது ராத்திரி 8:30, இவருக்கு போலிங் போடும்போது கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் சுனில் நாராயணும், வருண் சக்கரவர்த்தி அவங்க எப்படி பின்ன 4 விக்கெட் எடுத்தாங்க, 8 ஓவர் போட்டு 44 ரனில். யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அது. நாங்கள் போலிங் போடும்போது டியூ நம்மது கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் வந்துருங்க. என்ன அழகாக போட்டாங்க. ஏதாவது பழி போட்ட மாதிரி பனி மேலே தூக்கி பழி போடக்கூடாது. கெய்கோட ஒரு வாட்டி அப்படி தான் சொன்னார், பனி மேலே. நீங்களாம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர், ஹைலி பெய்டு, யூ ஷுட் நோ ஹவ் டு பிளே. அது இல்லாமல் 8ஆம் நம்பரில் டிம் டேவிட், உமா நம்பர் ஜெனரல் கோச்சிக்கு அவரு ஹிட்டரு, அவ்வளோ பேரை வச்சிருக்கீங்க, நீங்கள் டியூ மேலே பழி போட்டுட்டு இருந்தா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் சொன்னார். என்ன பண்ணது, பட் வீல் கோ த்ரூ த கேம். இதெல்லாம் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, டீம் பர்ஃபார்மன்ஸும் சரி, டிப் ஆகிடுச்சு அன்றைக்கி, எப்படி கோப்பை பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. வி கீப் ஃபைட்டிங், எங்கிட்ட இருக்கிற பெரிய திறமை அதான், நாங்கள் ஃபைட்டர்ஸ்னார் அவருமா. ஃபைட் பண்ணுவோம் நாங்கள். நான் எப்போதும் எங்கள் பாய்ஸ்ட்டை சொல்கிறது தான், நெவர் லீவ் த பேட்டில் ஃபீல்டு. அதாவது பயந்துட்டு எப்போவுமே அவங்க பேட்டில் விட்டு போகவே கூடாது. விளையாடணும் கடைசி வரைக்கும் பர்ஃபார்ம். ஆமாம், நீங்கள் பாட்டு 3 ஓவரில் வெளில போனால் என்ன நடக்கிறது, விளையாட்டு ஆகணும் 40 ஓவர். அந்த மாதிரி நான் எல்லாரையும் சொல்லி வச்சுருக்கேன். டஃப் டேஸ் வரும், நல்ல நாளும் வரும், அதெல்லாம் சகஜம். இது சேலஞ்சிங்கு கேட்டார். சேலஞ்சிங்காக இருக்கு. ஆனால் சேலஞ்சிங் தான், வாழ்க்கையே சேலஞ்சிங் தானேன்ட்டார். தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், லைஃப் இட் செல்ஃப் இஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னார் அவர். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், நானா கதை சொல்லலை. மைக்கேல் மதன காமராஜன் கதையை கேளுன்ற மாதிரி சொன்னார் அவர்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெருமையாக பேசினேன், யார் சில பேரானு கொஞ்சம் சந்தோஷப்படுமா நடந்தது தான் சொன்னேன். செகண்ட் இன்னிங்ஸில் சொதப்பி வச்சுட்டாங்க. பேட்டிங் ஆர்டர் சொதப்பல், டாப் 6ல் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வரல பேட்டிங்க்கு. எல்லா டாப் 7ல் சொல்கிறேன், எல்லா ஓவர்சீஸ் பிளேயரும் கலக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாக் ஒருத்தர் வந்திருக்காரு, ஜாக்கா டெல்லிக்கு, அவர் ஆகட்டும், ஜோஸ் பட்லர் ஆகட்டும், ஹென்ரி கிளாசன், டிராவஸ் ஹெட், மார்க்ரம், சில பேரை டக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கிடைக்கிற சான்ஸில் ஹெட்மேரு, ரசில், பிலிப் சால்ட்டு, சுனில் நாராயண் சப்போஸ் டு பி பவுலர் இந்த டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன். எல்லோரும் ஓவர்சீஸில் கலக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னென்னா போலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரானா ஆகட்டும், பேட் குமின்ஸு, ஆட்ஸா மிச்சர் ஸ்டார்க்னா இது 4 விக்கெட்டு. நீங்கள் என்னென்னா 8வது நம்பரில் போய் அனுப்புறீங்க ஓவர்சீஸ் பிளேயரை, அப்புறம் எங்கே இந்த ஜெயிக்கிறது? எனிவேஸ், மேலே என்னங்களாலும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இவருக்கே பேட் டே தான் நேற்று. 4 ஓவர் 44 ரன் 2 விக்கெட்டு. 169 நல்லா இருந்ததுன்னு நான் சொன்னேன். சேஸ் பண்ண முடியலையா? ஒரு ரன் தான் எடுத்தார், 3 பால் தான் விளையாட முடிஞ்சுது. ஆமாம், அவுட் ஆகிட்டார். பண்ணுறது ஸ்ட்ரைக் ரேட் பரவாயில்ல, 33.33 அவருது. இதெல்லாம் அவர் சொன்னது தான். எனிவே வெங்கடேஸ்வர் பற்றி புகழ்ந்தும் பேசினார் ஸ்ரேயஸில், அதுவும் சொல்லிட்டேன். ஹார்திக் நான் சொன்னேன் சொல்லி நீங்கள் நினைங்க இதை பற்றி? அவர் சொன்ன காரணங்களாம் உங்களுக்கு ஓகேயா? 14 மேட்ச் எப்படியோ சொல்லியிருந்தால் கேட்டுட்டு இருப்பீங்களா? ஃபஸ்ட்டு மேட்சப்பே நான் சொன்னேன் கொஞ்சம் சீரியஸாக இருங்கப்பான்னு. 13 மேட்சஸ் டு கோன்னு பெருமையாக சொன்னார். ஏதோ முடிஞ்சு 3 என்னமோ தான் இருக்குது பாக்கி. எனிவே அப்டேட் பண்ணிட்டு கிமேர் வேல்யூபிள் கமெண்ட் பொறி பார்த்த பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.